Welcome viewers. In this video we are going to continue 11th Biobotany chapter 3 Vegetative Morphology. Subtitle now we are going to discuss regions of root, அதாவது வேரின் பகுதிகள். In previous videos we have discussed root system, வேர் தொகுப்பு பார்த்தோம். What is the characteristic features of root system? அது வேர் தொகுப்பினுடைய பணிகள் பொது பண்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். So in this video we are going to discuss regions of root, வேருடைய பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சரி, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி just go through a diagram. இந்த டயக்ராம் பாருங்கள். ஒரு மாதிரி பேர்ட்ஸ் பறவை மாதிரி போட்டிருக்கேன், இதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். இதில் என்ன டயக்ராம் இதில் இருக்கோ அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு, சரியா? ஸோ த ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்டு டிவைடட் இன்டு 3 regions எக்ஸப்ட் ரூட் கேப். அப்போ வேருடைய இந்த பகுதிகளானது ரூட் கேப்பை தவிர்த்து 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. நம்பர் 1, கீழே இருந்து போவோம் மேலே, ரீஜன்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் ஆர் மெரிஸ்டமேட்டிக் ஜோன் அப்படின்னு கூட சொல்லலாம். ரீஜன்ஸ் ஆஃப் செல் டிவிஷன்னா வேர் த செல் டிவிஷன்ஸ் ஆர் டேக்ஸ் பிளேஸ்டு, தட் இஸ் கால்டு மெரிஸ்டமேட்டிக் ஜோன். அதாவது வேரில் எந்த பகுதி வளரும் அதுதான் ஒரு வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு வச்சிங்களா? பிளான்ட் பாடி இஸ் ஏசிமெட்ரிக்கல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வரம்பற்ற வளர்ச்சி உடையது, அன்ஷேப்டு. அனிமல்ஸோட பாடி இஸ் எ சிமெட்ரிக்கல் ஷேப்னு சொல்லுவாங்க, ஒரு வரம்புடைய வளர்ச்சி உடையது, ஒரு ஷேப் உடையது, சரியா? ஏன் அப்படின்னாக்கா, பிகாஸ் த க்ரோயிங் takes place in everywhere in animal kingdom, but not in plant kingdom. But the growing regions are only one place, that is a tip of the plant body ன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே க்ரோயிங் ரீஜன்ஸ் எங்கே நடக்கும்னாக்கா ஒன்லி த டிப், நுனியில் மட்டும்தான் நடக்கும். ஆனால் அனிமல்ஸில் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் வளர்ச்சி நடக்கும், சரியா? அது மேஜர் டிஃப்ரென்ஸ், அதனால தான் இங்கே சொல்ல வரோம். சரி, த ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்டு இஸ் டிவைடட் இன்டு 3. Number 1, regions of cell division or meristematic zone அப்படின்னு சொல்கிறாங்க. This is the first regions, இதுதான் வேருடைய முதல் பகுதின்னு சொல்கிறாங்க. இந்த முதல் பகுதியை மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு டோம் ஷேப்டு ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் டோம் ஷேப்டு பேரன்கமேட்டஸ் டிஷ்யூ, அதுக்கு பேர் தான் ரூட் கேப் அப்படின்னு பேர். வேர் மூடி அப்படின்னு அர்த்தம். செகண்டு, the regions of cell elongation, these regions are lie just above the regions of cell divisions or meristematic zone. இப்போ மெரிஸ்டமேட்டிக் ஜோனுக்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய ஒரு ரீஜன்ஸ் எதுனா ரீஜன்ஸ் ஆஃப் செல் எலாங்கேஷன், அதாவது நீட்சியுறும் பகுதி. இப்போ வேறு எங்கே வளருது? இந்த டிப்பில் வளருது. இங்கே ஒரு செல் மைட்டாட்டிக் டிவிஷன் இங்கே நடக்குது. ஒரு செல்லு 2ஆக டிவைட் ஆகுது. ஒரு செல்லு 2ஆக டிவைட் ஆகுது. 2ஆக டிவைட் ஆன ஈச் டாட்டர் செல்ஸ் ஆர் மெச்சூர்ட் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதாவது நான் எலாங்கேட் இட் செல்ஃப், மெச்சூர் இட் செல்ஃப்னா ஒன்று முதிர்ச்சி அடையும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் எலாங்கேட் இட்ஸ் நேச்சர் அப்படின்னா நீச்சி அடையும். அப்படி நீச்சி அடையக்கூடிய ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் ரீஜன்ஸ் ஆஃப் செல் எலாங்கேஷன், நீச்சி உறும் பகுதி அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன், ரீஜன்ஸ் ஆஃப் மெச்சுரேஷன், இட்ஸ் லாஸ்ட் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட். So these root are just above the regions of cell elongation அப்படின்னு சொல்கிறாங்க. So in these regions only the root hairs are appeared. So these regions are matured cells, the matured cells. So these regions cells are converted into like as epidermis, cortex, vascular bundles and like that. And also the root hairs are also appeared in these regions. You know well about the root hairs. The root hairs is responsible for the absorption of water and minerals. Okay, so these are the 3 regions of root அப்படினு சொல்றாங்க. These 3 regions are protected by a dome shaped parenchymal tissue called root cap. அதான் இங்க சொல்றாங்க, சரியா? அந்த ரூட் கேப், அப்புறம் வேர் மூடின்றது இந்த 3 பகுதிகளையும் மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு செல்லு, ஒரு பேரன்கைமேட்டஸ் டிஷ்யூக்கு பேர் தான் ரூட் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இதை நான் சொல்லியாச்சு, இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, லிசன். ரீஜன்ஸ் ஆஃப் ரூட். A root
tip is covered by a dome-shaped structure made up of parenchymatous cells called root cap. அப்போ இந்த ரீஜன்ஸ் ஆஃப் செல் டிவிஷன், ரீஜன்ஸ் ஆஃப் எலாங்கேஷன், ரீஜன்ஸ் ஆஃப் செல் மெச்சுரேஷன், இந்த 3 பகுதிகளையும் மூடி பாதுகாக்கக்கூடிய, அதாவது இந்த 3 பகுதினா 3த்தையும் கிடையாது, இந்த ரீஜன்ஸ் ஆஃப் செல் டிவிஷனை மூடி பாதுகாக்க, வேர் நுனியை மூடி பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு பேர் தான், ஒரு பேரன்கைமேட்டஸ் டிஷ்யூக்கு பேர் தான் ரூட் கேப், அதாவது வேர் மூடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் கேப்பு? இட் ப்ரொடெக்ட் த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இன் த அபெக்ஸ். அப்போ வேர் நுனியில் இருக்கக்கூடிய வளர்ச்சியடையும் செல்களை, செல் பிரிதலுக்கு உட்படும் செல்களை மூடி பாதுகாப்பது தான் இதனுடைய பணி. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த 3 பகுதியை மூடி பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறேன். 3 பகுதினா 3த்தையும் கிடையாது. என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ப்ரொடெக்ட், இட் இஸ் கவர்டு த ரீஜன்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் ஆர் செல் மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ஸ். இந்த ரூட், அது வேர் நுனியே, இந்த வேர் நுனியே மூடி பாதுகாக்கக்கூடிய. அப்போ இதை மூடி பாதுகாச்சுன்னா இதிலேருந்து இது பாதுகாக்கப்படுது, இதிலேருந்து இது பாதுகாக்கப்படுது. அதனால தான் அப்படி தான் அர்த்தம் அது. சரியா? ஸோ இட் ப்ரொடெக்ட் த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இன் த அபெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எல்லா பிளான்ட்லேயும் இந்த ரூட் கேப் ஒரே மாதிரி இருக்குமா சார்? டெஃபினெட்லி இட் இஸ் நாட் சிமிலர் இன் ஆல் பிளான்ட்ஸ். இல்லை, இது தாவரத்துக்கு தாவரம் வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் பென்டானஸ்னால் தாழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பென்டானஸ் மல்டிபிள் ரூட் கேப் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் ரூட், பல செல்களான, ஜென்ரலி இந்த ரூட் கேப் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் செல் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டிபிள் ரூட் கேப் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இன் பிஸ்டியா, ஆகாய தமிழில் இன் பிஸ்டியா இன்ஸ்டெட் ஆஃப் ரூட் கேப் ரூட் பாக்கெட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிஸ்டியா ஆகாய தமிழ் தாவரத்தில் ரூட் கேப்புக்கு பதிலாக என்ன இருக்கும்னு சொல்கிறாங்க? ரூட் பாக்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வேறு பைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இன் பிஸ்டியா இன்ஸ்டெட் ஆஃப் ரூட் கேப் ரூட் பாக்கெட் இஸ் ப்ரெசன்ட் a few millimeters above the root cap. The following 3 distinct zones have been classified so based on their meristematic activity. அப்போ அந்த ரூட் கேப்புக்கு சில மில்லிமீட்டர் அடுத்து இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை பேஸ்ட் ஆன் த மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ், அது நீட்சியூரும், அது செல் டிவிஷன், அதில் நடைபெறக்கூடிய செல் பிரிதலினுடைய அடிப்படையில் ஒரு 3 ஜோனாக பிரிக்கிறாங்க. அந்த ஜோனை தான் நான் இங்கே சொல்லியிருந்தேன். ஜோன் ஆஃப் செல் டிவிஷன், ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன். தட் இஸ் ரீஜன்ஸ் ஆஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல்ல அதாவது செல் பிரிதல் நடைபெறக்கூடிய ரூட் டிப், அதாவது வேருடைய முனைப்பகுதி. அடுத்தது செல் பிரிதல் நடந்ததுக்கப்புறம் அந்த செல் ஒவ்வொரு டாட்டர் செல்லும் மெச்சூர் ஆகக்கூடிய, எலாங்கேட் நீட்சி அடையக்கூடிய செல் 2ஆம் பகுதி. அண்டு எலாங்கேட் நடந்த செல்லு என்னவா மாறுது? இந்த எலாங்கேட்டட் மெச்சூர்டு செல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு பெர்மனன்ட் டிஷ்யூ சச் எஸ் எபிடெர்மிஸு, கேலிக்ஸு, கார்டெக்ஸு, வாஸ்குலர் டிஷ்யூஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றம் பெறக்கூடிய ரீஜன்ஸ் எதுனா இது. சரியா? இதுதான் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட். இது ரொம்ப முக்கியமான ஒரு டயக்ராம், நல்லா நோட் பண்ணிக்கங்க. சரி, த கம்பேரிட்டிவ் ஸ்டடி அபவுட் த 3 ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொடுத்துருந்தேன். 2 தான் இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால 2 தான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஒன்றா செப்பரேட்டாக நான் போட்டேன். நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். சரியா? சரி, ஸோ தெர் ஆர் த 3 ஜோன்ஸு, டிஸ்டிங்க்ட் ஜோன்ஸ் இன் த ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 1 மெரிஸ்டமேட்டிக் ஜோன், அதாவது ரீஜன்ஸ் ஆஃப் செல் டிவிஷன். நம்பர் 2 ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், ரீஜன்ஸ் ஆஃப் எலாங்கேஷன். நம்பர் 3 ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன் ஆர் ரீஜன்ஸ் ஆஃப் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. 3த்தையும் கம்பேரிட்டிவாக நம்ம பார்க்கணும். சரியா? சரி, நம்பர் 1 முதல்ல அதனுடைய அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், 3த்தையும் நம்ம பார்ப்போம். முதல்ல பொசிஷன்ஸில் மெரிஸ்டமேட்டிக் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லை ஜஸ்ட் அபவ் த ரூட் கேப். அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா ரூட் கேப்புக்கும் அடுத்தது மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, மேலேனா அடுத்து அப்படியே இருக்கக்கூடிய ஒரு ரீஜன்ஸ் தான் இந்த மெரிஸ்டமேட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த ஜோன் ஆஃப் எலாங்கேஷனில் எங்கே சார் இருக்குது அப்படின்னா இட் லைஸ் ஜஸ்ட் அபவ் த மெரிஸ்டமேட்டிக் ஜோன். அப்போ மெரிஸ்டமேட்டிக் ஜோனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஒரு ரீஜன்ஸ் தான் ரீஜன்ஸ் ஆஃப் எலாங்கேஷன். அடுத்து ஜோன் ஆஃப் எலாங்கேஷன்ஸ் ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன் இருக்குன்னா இட் லை அபவ் த மெரிஸ்டமேட்டிக் ரீஜன்ஸ் ஆஃப் செல் எலாங்கேஷன், அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, அதனுடைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் எதால் சார் ஆனது அப்படின்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் நம்பர் 1 இதில் மெரிஸ்டமேட்டிக் ஜோனில் பார்த்தீங்கன்னா த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஆக்டிவ்லி டிவைட் அண்ட் கண்டினியூஸ்லி இன்க்ரீஸ் இன் நம்பர். அப்போ இது இந்த ரீஜன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா
இது தொடர்ச்சியாக செல் பிரிதல் நடைபெற்றுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்கிறாங்க. கண்டினியூஸாக செல்யூஷன் வந்து இங்கே நடக்கும். செல் பிரிதல் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அப்படி செல் பிரிதல் நடைபெற்றதுக்கு அப்புறம் இந்த ரீஜன்ஸ் ஆஃப் எலாங்கேஷனில் அந்த செல்களானது எலாங்கேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே என்ன சொல்கிறாங்க, the cells are elongated cells. அந்த இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே நீட்சியுற்ற செல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்டில் இருக்கக்கூடிய the zone of மெச்சுரேஷனில் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா the mature differentiated cells. அப்போ முதிர்ந்த வேறுபட்ட செல்கள். இப்போ வேறுபட்ட செல்கள் அப்படின்னா என்ன, கேர்டெக்ஸாக இருக்கலாம், சரியா, எபிடெர்மிஸாக இருக்கலாம், அதாவது ரைசோடெர்மிஸாக இருக்கலாம், கார்டெக்ஸாக இருக்கலாம், வேஸ்குலர் டிஷ்யூஸாக இருக்கலாம். அப்போ எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சரி. அடுத்து அதோடைய ஃபங்க்ஷனை பார்ப்போம். இந்த ஃபீச்சர்ஸில் பொசிஷனை பார்த்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் செல்ஸை பார்த்துருக்கோம், அண்டு ஃபங்க்ஷன். சரி, அதனுடைய பணிகள் என்ன? திஸ் இஸ் த மெயின் க்ரோயிங் டிப் ஆஃப் த ரூட். இதனுடைய மெயின் பணி என்னென்னா கண்டினியூஸாக வளர்ந்துக்கிட்டே போகும். நீச்சி அதாவது வளர்தல் தான் இதனுடைய மெயின் ஃபங்க்ஷனே, அதாவது ரீஜன்ஸ் ஆஃப் செல் டிவிஷனில். அடுத்தது ரீஜன்ஸ் ஆஃப் செல் எலாங்கேஷனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னாங்க, த செல்ஸ் இன்க்ரீஸு த லென்த்து அண்டு காஸ் என்லார்ஜ்மெண்ட்டு த ரூட்ஸ். அப்போ வேருடைய அந்த செல்ஸான நீட்சியுற்று வேருடைய அகலம், வேருடைய தடிமன் வந்து அதிகரிக்க இது உதவுகிறது அப்படின்னு சொல்கிறேன். சரியா, அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன் என்ன சார் அப்படின்னா, இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா, த செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு த வேரியஸ் டிஷ்யூஸ் லைக். இப்போ அந்த செல்ஸ் வந்து நம்ம வேறுபட்டு பல்வேறு திசுக்களாக மாற்றம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னது, எபிடெர்மிஸு, கார்டெக்ஸு, வேஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் ரூட் ஹேர்ஸ். அது மட்டுமல்ல, இந்த வேர் தூவிகளை இது பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் தூவிகளையும் இது பெற்றிருக்கும். இப்போ அந்த வேர் தூவிகள் தான். ஸோ வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் ஹேர்ஸ்? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்சர்விங் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ தட் இஸ் ஏ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் ஆஃப் மெச்சுரேஷன். புரியுதா நான் சொல்கிறது? ஓகே, இப்போ நம்ம ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்டை நம்ம பார்த்துருக்கோம். சரியா, தெர் ஆர் த த்ரீ மெரிஸ்டம், த்ரீ ஜோன்ஸ் ஆஃப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் 1 மெரிஸ்டமேட்டிக் ஜோன், நம்பர் 2 ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், நம்பர் 3 ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன். இது வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த டயக்ராம் மட்டுமே கேட்டாங்கன்னா 2 மார்க்கில் அல்லது 3 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு. லேபிள் பண்ணி டயக்ராம் போட்டு லேபிள் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் ஏ ஈஸி மார்க். ஈஸியாக அந்த டயக்ராம் போடலாம். ஒரு கோன் ஷேப் வெர்டிகல் லைன் போட்டு அது பேரலாக 2 லைன்ஸ் ஒரு கிராஸ் செக்ஷனில் கோன் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஃபுல் மார்க்கு இதில் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சரியா, இப்போ ஜோன் ஆஃப் மெரிஸ்டம் கம்பேரிட்டிவில் நம்ம பார்த்தோம். அந்த ஃபீச்சர்ஸ்னால் முதல்ல வந்து பொசிஷன் எங்கே இருக்குன்றது, அதுக்கப்புறம் அதனுடைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸு, அதுக்கப்புறம் அதனுடைய ஃபங்க்ஷன். இப்போ எதாவது எங்கே இருக்குது, இப்போ ரீஜன்ஸ் ஆஃப் செல்யூஷன் வந்து ஜஸ்ட்டு அபவ் த ரூட் கேப்பு. அதே போல் ரீஜன்ஸ் ஆஃப் செல் எலாங்கேஷனாக ஜஸ்ட் அபவ் த ரீஜன்ஸ் ஆஃப் செல்யூஷனு. அதே போல் ஜஸ்ட் அபவ் த ரீசன்ஸ் ஆஃப் செல் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்தோம். அதே போல் இந்த ரூட் கேப் எல்லா தாவரத்திலும் இருக்குமா சார் அப்படின்னா இல்லை. இன் பேண்டனஸ் the multiple root cap is present ன்னு சொல்கிறாங்க. இன் பிஸ்டியா instead of root cap the root pocket is present அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து முக்கியமான 1 மார்க்கு. பேண்டனஸ்னால் தாழை, பிஸ்டியானா ஆகாய தாமரையில். சரியா, இது ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின்ஸு நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, புரிஞ்சுதா? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஜஸ்ட் கோ த்ரூ யுவர் டெக்ஸ்ட் புக் அண்ட் clarify everything. Understand students? Okay, remaining topic, what is the modification of root and its time and also types, what are the 2 main types of root அப்படின்றத அடுத்த வீடியோஸில் தெளிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.